ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான, எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு பொரியல் வகை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, முருங்கைப்பூ பொரியல். நம்மள நிறைய பேர் முருங்கை கீரையை சமைச்சிருப்போம், முருங்கை காயை போட்டு சமைச்சிருப்போம். ஆனால் முருங்கைப்பூ ஜாஸ்தி சமைச்சிருக்க மாட்டோம். ஆனால் முருங்கைப்பூவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த முருங்கைப்பூவை அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த முருங்கைப்பூ பொரியல் செய்யறதுக்காக கூட கொஞ்சம் முருங்கைக்கீரையும் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்குவோம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொரியலுக்கு நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிப்போம். அடுத்ததாக நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் பூண்டு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாயை பிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுத்துருவோம். இந்த ஆனியன் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் முருங்கைப்பூ மட்டுமே போட்டும் பொரியல் பண்ணலாம். இல்லை முருங்கைக்கீரை செய்யும் பொழுது கூடவே ஒரு கொத்து முருங்கைப்பூவையும் ஆட் பண்ணி செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரையோடு சேர்த்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வணக்கணும் அப்படின்னாலுமே நல்லா சுருண்டு எல்லாமே கம்மியாகிடும். பாருங்கள், நிறைய ஆட் பண்ணாலுமே கம்மியாகிடும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வணக்கி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோனாலே இந்த முருங்கைக்கீரை குயிக்காக பாயில் ஆகிடும். நிறைய நேரம் பாயில் பண்ண வேண்டாம் முருங்கைக்கீரையை. இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம முருங்கைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வணங்கிட்டுருக்கு. இந்த கீரைக்கு அளவான உப்பு மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வணக்கி கொடுத்ததுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த முருங்கைக்கீரையில், இந்த முருங்கை குச்சியில் கூட அவ்வளோ சக்தி இருக்குங்க. நம்ம சூப் வச்சு குடிப்போம் இல்லையா, இந்த முருங்கைப்பூலையும் அவ்வளோ சக்தி இருக்குது. அதுலேயும் இந்த முருங்கைப்பூவன் முருங்கைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால அனிமிக் ஆகிறதையும் நம்ம தடுக்க முடியும். இது மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். ப்ளஸ் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. நம்ம நிறைய ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனால இந்த கீரை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்குடைய கண்ணுக்கு நல்லது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முருங்கைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணக்கி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு இந்த பொரியல் ரெடி ஆகிடும். தண்ணி எல்லாமே ஓரளவு சுண்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கீரையும் பூவும் சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக இந்த முருங்கைப்பூ பொரியலுக்காக ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்காக வேர்க்கடலையும் 2 வரமிளகாயும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை நம்ம 1-2 அரைச்சிட்டு வரணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் அந்த பருப்பு தெரிகிற மாதிரியே நம்ம அரைச்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு விஸ்க் மட்டும் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கு அப்புறமா இந்த முருங்கைப்பூ பொரியலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையை நம்ம இங்கே ஆட் பண்ணும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம கடலை பாதியாக உடச்சி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாய்க்கு தட்டுப்படும் பொழுது, சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முருங்கைப்பூவுடைய இல்லை இலையுடைய கசப்பு துளி கூட நமக்கு தெரியாது. நம்ம இங்கே தேங்காய் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேர்க்கடலையே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த முருங்கைக்கீரை அண்ட் பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் குயிக்காக அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.